அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, மப்னியுடைய வகையில் லமீர்களை நம்ம பார்த்து முடித்துவிட்டு மௌசூலையும் ஓரளவுக்கு பார்த்துவிட்டு அதில் இடைநிறுத்தி இன்னொரு வகையான சொற்களை பார்த்து வர்றோம். மௌசூலில் அல்லதியை பார்த்தோம், மண் என்பதை பார்த்தோம், மா என்பதை பார்த்தோம், ஐயுன் என்பதை பார்த்தோம். இன்னும் ஒரு மௌசூல் இருக்கிறது. அதுக்கு இடையில் இந்த மண் மான்னு சொன்னதுனால இதே தன்மையுடைய மௌசூல் விஷயத்தை தவிர மற்ற விஷயத்தில் இதே தன்மையுடைய சொற்களும் இருக்கின்றன. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் என்ன பார்த்தோம்னா, மத்தாங்கிற ஒரு சொல்லை பார்த்தோம், ஐயானங்கிற ஒரு சொல்லை பார்த்தோம். அதில் இதுமான்னு பார்த்தோம்ல, அந்த இதுமாங்கிறது கேள்வியாக வராது. இதுமா என்பது சரத்துக்கு மட்டும் வரும். இதுமா ததுஹப் அதுஹப், நீ எப்போதாவது நீ போனால் நானும் போவேண்டு வரும். அதனால் அந்த இடத்துல அண்ணான்னு ஒரு சொல் இருக்குது. அண்ணாந்து போட்டிருக்கா, அண்ணான்னு போட்டிருக்கா, அண்ணாங்கிற ஒரு சொல் இருக்க. இதுவும் கேள்விக்குரியது சொல்லு. மத்தாண்டாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஐயானுன்றாலும் கேள்வியாக கேட்கலாம், அண்ணான்னு சொல்லியும் கேள்வி கேட்கலாம். அண்ணா தத்தி, எப்போ நீ வருவாய், இது ஒரு சொல் இருக்குது அண்ணாங்கிறது. மத்தா ஒன்று கேள்விக்கும் வரும், ஷர்த்துக்கும் வரும். ஐயான என்பது கேள்விக்கும் வரும், ஷர்த்துக்கும் வரும். அதே மாதிரி அண்ணா என்பது கேள்விக்கும் வரும், ஷர்த்துக்கு வரும். அண்ணாவுக்கு உதாரணம் பார்க்குறதா இருந்தால், அண்ணா எதுஹபு ஜெய்துன், ஜெய்து எப்போது போவான். அண்ணாண்டா எப்போது. அண்ணா எதுஹபு ஜெய்துன், ஜெய்து எப்போது போவான். அதுமாதிரி குர்ஆனில் கூட என்ன வருது, யா மரியமு, மரியமே அண்ணா லக்கி ஹாதா, உனக்கு இது எப்போது வந்தது, எவ்வாறு வந்தது. எது ஜக்கரியா நபி என்ன செய்வாங்க, மரியமுடைய அறைக்கு போகும் பொழுது அவங்க உணவு ரெடியாக இருக்கும். நான் உணவு கொண்டு வரல, உனக்கு எங்கேருந்து உணவு வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அண்ணாலைக்கு ஹாதா, இது எப்படி, இது எப்போது உனக்கு வந்தது, எப்போது எப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த அண்ணாங்கிறது கொஸ்டினாக வந்திருக்குது. அது மாதிரி அண்ணா லகு திக்ரா, திக்ரான்னா அறிவுரை போதனை. அண்ணா லகு திக்ரா, அவனுக்கு அறிவுரை எவ்வாறு பயன் தரும்னு வச்சுக்கிறணும். அது நீக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அண்ணாங்கிறது எவ்வாறுங்கிறதுக்கு போடுவாங்க, எப்போதுக்கு போடுவாங்க. அதே மாதிரி இப்போ ரசூல்லாட்ட கேட்பாங்க, நீங்கள் அல்லாவை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது, அவன் ஒளியாக இருக்கிறான். அண்ணா உராகு, எப்படி நான் பார்க்க முடியும். அண்ணாண்ட எப்படி, ஊராகு அவனை நான் பார்ப்பேன், எப்படி நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணாண்டு ஹதீஸில் வருது. அதே மாதிரி இப்போ அண்ணா என்ற வார்த்தை எதுக்கு வரேன், மத்தாவை போலவே கேள்விக்கு வரும். அதே மாதிரி ஷரத்துக்கும் வரும். ஷரத்துக்கு எப்படி வரும், அண்ணா யவுக்குல் ஜெய்துன், ஜெய்து எப்போதாவது சாப்பிட்டால் அதுக்குள் நானும் சாப்பிடுவேன். 2 வாக்கியம் பொதுவாக உள்ள அளவுகள் வச்சு 2 வாக்கியம் வந்தால் தான் ஷரத்தே வரும். ஒரு வாக்கியம் வந்துச்சுன்னா கேள்வியாக வரும். இந்த அண்ணாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியமோ இருந்தால் கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறங்க. 2 யவுக்குள் ஆவுக்குள் 2 வந்துருச்சுல. அப்போ அண்ணா யவுக்குள் ஜெய்துன், ஜெய்து எப்போதாவது சாப்பிடுவானே, ஆனால் சாப்பிட்டால் ஆவுக்குள் நானும் சாப்பிடுவேன். இதெல்லாம் ஷரத்து. அப்போ அண்ணாங்கிறது கேள்விக்கும் வருது, ஷரத்துக்கும் வருது. அடுத்தது ஐன, ஐனன்னு ஒரு சொல் இருக்கிறது. ஐனுங்கிறது இடத்தை பற்றி கேட்குறது. இப்போ இதெல்லாம் எப்போதுங்கிறது காலத்தை குறித்து கேட்குறது. இடத்தை குறித்து எப்படி கேட்போம், எங்கேன்னு கேட்போம். எந்த இடத்தில், எப்போ, எங்கே அப்படின்னு இடத்தை குறித்து கேட்குறோம்ல. அதாவது எங்கேங்கிற அர்த்தம், எங்கே என்கிற அர்த்தத்திலும் ஒரு சொல் இருக்கிறது. அதுக்கு பேர் ஐன. இந்த ஐனங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எங்கேன்னு அர்த்தம். இந்த எங்கே என்பது ஷர்த்தாகவும் வரும், கேள்வியாகவும் வரும். கேள்வியாக வந்தால் என்ன அர்த்தம், இந்த ஐனல் கிதாபு, ஒரு புஸ்தகத்தை வச்சிங்க காண தேடுறீங்க, ஐனல் கிதாபு, கிதாபு எங்கே. அதில் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்குறீங்க கிதாபை, அவர்கிட்ட திருப்பி வாங்குறதுக்கு போகிறீங்க, ஐனல் கிதாபு, கிதாபு எங்கே. அப்போ ஐனன்னா எங்கேன்னு அர்த்தம். அது மாதிரி வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பாடு வைக்காமல் ஐன தாமு, சோறு எங்கே, சாப்பாடு எங்கே அப்படின்னு எங்கேங்கிற அர்த்தத்தை கேட்குறதுக்கு இந்த ஐனங்கிறது வரும். அது மாதிரி ஐன செய்தும், செய்து எங்கே. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவனை காணாம், எப்பவும் இருப்பான், அவனை காணாம், அல்லது மகனை காணாம், அல்லது பேரனை காணாம். வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மாவை காணாம். அப்போ ஐன உம்மி, எங்கள் அம்மா எங்கே. ஐன அபி, என் தகப்பனார் எங்கே. அப்போ ஐன இப்னி, என் மகன் எங்கே. ஐன சவுஜி, என் கணவன் எங்கே.
ஐன ஜவுஜத்தி என் மனைவி எங்கே, இந்த மாதிரி கேட்குறோம்ல. ஒரு ஆளை பற்றி எங்கேன்னு கேட்குறதுக்கு என்ன செய்வாங்க, ஐனுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆளை பற்றியும் கேட்கலாம், பொருளை பற்றியும் கேட்கலாம். ஒரு கித்தாபை பற்றியும் கேட்கலாம், சோத்தை பற்றியும் கேட்கலாம். பேனா எங்கேன்னு தேடுறீங்க, ஐனல் கலமும் பேனா எங்கே அப்படி. இந்த ஐனங்கிறதுக்கு வந்து எங்கேங்கிற ஒரு அர்த்தம். இது வந்து இடம் குறித்து கேட்குற ஒரு கேள்வி. இது ஆண்பால் பெண்பாலுக்கெல்லாம் மாறாது. ஐன ஆயிஷத்து, ஐன ஆயிஷா எங்கே, ஐனத்துன்னு இது மாற்ற தேவையில்லை. ஐனங்கிறது ஆண்பால் பெண்பாலுக்கு எல்லாத்துக்கும் ஐன ஜெய்துன் ஐன ஆயிஷா. நிறைய பேருக்கு சொல்கிறோம் ஐன ததுஹபூன், எங்கே செல்கிறீர்கள். ஒரு ஆளை பார்த்து ஐன ததுஹபு, நிறைய ஆட்களை பார்த்து ஐன ததுஹபூன. ஐனவில் எந்த மாற்றமும் வராது. அங்கதா ஐனங்கிறது ஆண்பால் பெண்பால் ஒருமை இருமை பன்மை எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பொது சொல்லு தான் அந்த ஐனங்கிறது. அர்த்தம் எங்கேங்கிறது. இந்த எங்கேங்கிற இந்த ஐன என்பது எதுக்கு வரும், ஷரத்துக்கும் வரும். ஷரத்துக்கு வந்தால் எங்காவதுன்னு அர்த்தமாயிரும். எங்கேங்கிறது என்ன செய்கிறேன், எங்காவது போனால், ஐன ததுஹப் நீ எங்கேயாவது போனால் அடிப்பேன், அடிப்பேன், இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு வைங்க. 2 வாக்கியத்தில் அப்படி வந்துச்சின்னு சொன்னால், இந்த பாருங்கள், ஐன ததுஹப் அதுஹப், நீ எங்காவது போனால் அதுஹப் நானும் போவேன், அதில் நீ எங்காவது போனால் அல்திரிப்பு நான் அடிப்பேன், ஏதாவது ஒன்று போட்டுக்கிறோங்க. 2 வாக்கியம் வந்துருச்சு. 2 வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கேள்வி கேட்கலை. இது வந்து எங்காவதுங்கிற எங்கேங்கிற அர்த்தத்தை மாற்றி எங்காவதுங்கிற அர்த்தமாக மாற்றிக்கிட்டோம். ஐன ததுஹப் அதுஹப், நீ எங்காவது சென்றால் அதுஹப் நான் வந்து போவேன். அல்ல ஐன ததுஹப், நீ எங்காவது போனால் லா அன்சுர், உனக்கு உதவி செய்ய மாட்டேன். லா அன்சுருன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் ஜசம் பண்ணி சொல்லணும். ஐன ததுஹபு என்று சொல்லாமல் ஐன ததுஹப், அதுஹபு என்று சொல்லாமல் அதுஹப். அப்போ இந்த ஐனவுக்கு பிறகு 2 வாக்கியம் வரும்போது என்ன செய்யணும், ஜசம் செய்யணும். அது வந்து ஷர்த்துடைய ஐனா. ஒரு சிங்கிளாக இருந்துச்சின்னு சொன்னால் அது இஸ்திஃபாமுடைய ஐனா, கேள்வி கேட்பதற்குரிய ஐனா. அப்போ இந்த ஐனான்னு ஒரு சொல் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். இந்த மௌசூல் கிடையாது, ஆனால் அந்த வகையை சேர்ந்தது. இந்த மண்ணுங்கிற மான் படித்தோம்ல, அதனுடைய மௌசூல் அல்லாத அர்த்தத்துக்கு வர்றதுனால அதே மாதிரி உள்ள சொற்கள் என்ன இருக்குது என்று காட்டுவதற்காக இது ஒன்றும் பயன்படுத்திக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வந்து மௌசூல் இல்லை, ஆனால் இந்த கேள்வி கேட்குற ஒரு விஷயத்துக்காக வேண்டி வரும். அதே மாதிரி வந்து கைஃபன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த கைஃபன்னா எப்படின்னு சொல்லுது கைஃபங்கிறது. ஆனால் அது வந்து கேள்விக்கு மட்டும் வருமே தவிர இந்த ஷரத்துக்கு வராது. கைஃபல் ஹால், உன் நிலைமை எப்படி இருக்கிறது, கைஃப ஹாலுக்க, இந்த கைஃபவும் கேள்விக்குரியது தான். அந்த மாதிரி கேள்விகள் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த கேள்விக்குரியது வந்து வெறும் கேள்வி மட்டும்தான். நீ கைஃப வந்து எப்படியாவது அந்த ஷர்த்து அர்த்தம் இருக்குல்ல, 2 வாக்கியம், 2 வாக்கியத்துலலாம் அந்த கைஃப வராது. அதனால் நம்ம 2 வாக்கியத்தில் வரக்கூடிய ஷர்த்தாகவும் கேள்வியாகவும் வரக்கூடியதை மட்டும் பார்த்துருக்குறோம். வெறும் கேள்வி நிறைய இருக்குது. ஆங்கிற கேள்வி இருக்குது, ஹல்ங்கிறது இருக்குது. கேள்விகளுக்குரியல்னு தனியாக இன்னொரு நாளைக்கு என்ன செய்வோம், அதை எடுத்துக்கொள்வோம். இது வரைக்கும் என்ன ஆச்சு, நம்ம மௌசூலையும் பார்த்துட்டோம். அதில் மௌசூலுக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் இந்த மண்மா என்கிற சொல்லுடைய வேறு அர்த்தம் இருக்குல்ல, வேறு அர்த்தம் எது, இஸ்திஃபாமுடைய அர்த்தம், கேள்வி அர்த்தம், இன்னொன்று ஷர்த்துடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை தரக்கூடிய சொல்ல ரிலேட்டிவாக இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக மௌசூலில் இன்னொரு வகை என்ன இருக்குன்னு, இதான் கடைசி. மௌசூலில் உள்ள கடைசி என்னன்னு கேட்டால், இந்த அலிஃப்லாம் இருக்குல்ல, அல் என்பது மௌசூல் ஆக்குறாங்க. அல் என்பது மௌசூல். அல் எப்படி மௌசூல் ஆகும், அல்னா இந்த அர்த்தம் தானே வரும். அல் என்று கிதாபுன்னா புத்தகம், அல் கிதாபுன்னா அந்த புத்தகம்னு வரும். அல் எப்படி மௌசூல் ஆகும்னு கேட்டால், அல்னா அலிஃபுலாகும், அலிஃபுல்லாகும். இந்த அல்ங்கிற சொல் வந்து பல அர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். என்னென்ன அர்த்தத்துக்கு வரும்னு கேட்டால், அல் வந்து ஜின்ஸுடைய அல்னு சொல்லுவாங்க. ஜின்ஸுடைய அல்ன்னு சொன்னால் ஒரு பெரிய அர்த்தம் தரக்கூடிய பொதுவான சொல் இருக்குல்ல, அந்த சொல்லில் அல் என்பதை சேர்த்தோம்னு சொன்னால் அந்த இனத்தையே குறிக்கும். உதாரணமாக வந்து அசதுன்ற சிங்கம், அல் அசது சிங்க இனம், அனைத்து சிங்கங்களையும் குறிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அல்ல சிங்கம்ங்கிற இனத்தை பற்றி குறிக்கிறோம். அப்போ சிங்கம் வீரமானதுன்னு சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சிங்கத்தையாக பேசுகிறோம். இந்த இடத்துல அல் வந்து அந்தங்கிற அர்த்தத்துக்கு வராது. அல் என்பதற்கு அந்தங்கிற அர்த்தம் இருந்தாலும்
இந்த இடத்துல அல் அல் அசதுன்னு சொல்கிறோன்னு வைங்க, அல் பக்கரு மாடு வந்து பால் கறக்கும்னு சொல்கிறோம். அல் பக்கருன்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட மாடா, நேற்று பார்த்தோம் அந்த மாடா, இல்லை, பொதுவாக மாடு. அப்போ பொதுவாக மாட்டு இனத்தை குறிக்கக்கூடியதாகவும் அல் என்பது வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது மௌசூல் கிடையாது. இனத்தை குறிக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. இனத்தை குறிக்கிறதுனா அது ஒரு அந்த சொல்லு வந்து இனத்துடைய சொல்லாக இருக்கணும். மாடு அது ஒரு இனம், ஆடு அது ஒரு இனம். அது மாதிரி வந்து மனுஷன் அல் இன்சானு இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரின், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். மனுஷன்டா யார், குறிப்பிட்ட ஒரு மனுஷனா? மனுஷனத்தில் 50 பேர் தான். அவள் இன்சானுங்கிற இனம், மனித இனம்ங்கிறது. அப்படி இனம்ங்கிற அர்த்தத்துக்கு இந்த அல் என்ற வார்த்தை வரும். அது எப்போ இனம்ங்கிற அர்த்தத்தை நம்ம வைக்கும்னு கேட்டால் அந்த சொல்லு ஒரு இனத்தை குறிக்கிறதா இருக்கணும். ஜெய்துங்கிறது இனமாகுமா? அது ஜெய்துங்கிறீங்க, அவன் ஒரு குறிப்பிட்ட நபர், அதில் என்ன போட்டு இனம் வரேன், அதில் வந்து அல் சேர்த்திங்கன்னா இனம்னு வராது. ஏன்னா ஜெய்து இனம் கிடையாது. அந்த விரிந்த அர்த்தம் உடைய சொல்லாக இருக்கணும். ஒரு மனிதன்னா நிறைய பேர் அதில் இருப்பாங்க, சிங்கம்னா அதில் நிறைய சிங்கங்கள் இருக்கும், யானைன்னா அதில் நிறைய யானைகள் இருக்கும், இப்ராஹிம்னா அதில் நிறைய இப்ராஹிம்லாம் இருக்க மாட்டான், அவனுக்கு தான் அந்த பேர். அப்போ அந்த மாதிரி ஒரு பொது சொல் இருக்குல்ல, அது பெரிய அர்த்தம்னு தான் சொன்னேன். பெரிய அர்த்தம் என்றால் ஒரு விரிந்த அர்த்தம் கொண்ட சொற்களில் அது இனமாகவும் இருந்தால் அதில் அல் சேர்த்திங்கன்னு வைங்க, அந்த அல்லு மௌசூல் அல்லு கிடையாது. இப்போ மௌசூலுடைய அல்லை பற்றி பார்க்க போகிறோம். அல் வந்த இடத்தெல்லாம் மௌசூல்ன்றக்கூடாது. அல்லதியுடைய அர்த்தம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் இந்த அல் என்பதை மௌசூல் அர்த்தமாக நீங்கள் கொடுக்கணும். மீதி உள்ள இடத்துல எல்லாம் அந்தந்த அர்த்தத்தை கொடுத்துடணும். அப்போ அல் என்பது வந்து அது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்து அதில் அல் சேர்ந்தால் அல் ஜின்சியா, அது ஜின்ஸ் இனத்தை குறிக்கும் அல் என்று பெயர். அது வந்து எதில் வராது, மௌசூலில் வராது. அதே மாதிரி இனத்தை குறிக்கிற சொல்லாக இருந்து கூட அது வந்து ஒரு குறிப்பிட்ட இன சிங்கத்தை குறிக்கிறதாகவும் வரும். எப்போ வரும்னு கேட்டால் அந்த சூழ்நிலையில் அதை வந்து பயன்படுத்துகிறத வச்சு மாறிக்கணும். எப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிங்கத்தை பார்க்குறோம், மிருக காட்சி சாலைக்கு போகிறோம், நிறைய சிங்கங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சிங்கத்தை பார்த்து இந்த சிங்கம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு வந்து அப்புறமேல் அல்லாசது அந்த சிங்கம்ங்கிறோம். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட சிங்கத்தை குறிக்கும். ஏன் குறிக்கும், நம்ம ஒரு சிங்கத்தை பற்றி முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், முன்னாடி பேசிக்கிட்டு இருந்து விட்டு அல்லாசது என்று சொன்னால் அது எதை குறிக்காது, இனத்தை குறிக்காது. ஒரு குறிப்பிட்ட சிங்கம் இருக்க அது நல்ல அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, சிங்க இனத்தையே நீங்கள் அழகுன்னு அங்கே சொல்லலை, ஒரு சிங்கத்தை தான் சொல்கிறீங்க. இல்லை மாட்டுடைய இனத்தை பற்றி நீங்கள் பேசலாம், ஒரு குறிப்பிட்ட மாட்டை பற்றி பேசலாம்ல. அப்போ குர்பானிக்கு மாடு வாங்க போகிறீங்க, மாடு வாங்க போகும்போது அந்த மாடு ரொம்ப அழகாக இருக்கிறது, நல்லா கொழுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அல் பக்கரு சமீனுன்னு அந்த மாடு நல்லா கொழுத்து இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன செய்வோம்னா நிறைய மாட்டை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாட்டை பார்த்து பேசியிருப்போம். இந்த இருக்கிறதுல இந்த மாதிரி நல்லா இருக்காப்புல தெரியுது, இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது, கும்பலாம் அழகாக இருக்குது அப்படின்னு பேசுனீங்கன்னு வைங்க. பேசிவிட்டு அல் பக்கரு என்றால் மாட்டு இனம்னு அர்த்தம் கிடையாது. ஏன், ஒரு இதை பற்றி பேசிட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட மாட்டை பற்றி தாங்க பேச போகிறீங்க. ஒரு மாட்டுடைய விலை எவ்வளோன்னு கேட்குறீங்க, ஒரு மாட்டைக்காரைய அது என்ன விலைன்னு கேட்குறீங்க. அவன் அனைத்து மாட்டுக்குமா விலை சொல்லுவான், கேட்ட மாட்டுக்கு தான் விலை சொல்லுவான். அப்போ அல் பக்கருன்னு போட்டால் மாட்டு இனத்துக்கெல்லாம் இந்த விலைன்னு அர்த்தம் எடுப்போமா, எடுக்க மாட்டோம். அப்போ அந்த சொல்லு இனத்தை குறிக்கிறதாகவும் இருக்கணும், அது பற்றி முன்னாடி பேசப்படாமல் இருக்கணும். முன்னாடி பேசப்பட்டுச்சின்னு சொன்னால் அது அந்த முன்னாடி பேசப்பட்ட அந்த ஒன்று தான் குறிக்கும். இன்சாண்டா மனுஷன், அல் இன்சாண்டா மனித இனம், அல் இன்சாண்டா என்ன மனித இனம். அதே நேரத்தில் வந்து ஒரு மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு மனுஷனை பற்றி என்ன செய்கிறோம் பேசிக்கிட்டு, அல் இன்சானும் அந்த மனுஷன் ஜாகில் மடை ஏங்குறோம். ஒரு மனுஷனை பற்றி பேசிக்கிட்டே வந்து அல் இன்சானும் அந்த மனிதன், அர் ரஜுலு அந்த ஆம்பளை, அல் மருவத்து அந்த பெண்ணு, இந்த மாதிரி உள்ள ஆள் அப்படின்னு ஏதோ ஒன்று, சாலிகள் ஜாகில் காத்திலு காதிபு சாதிக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க. இப்படி சொன்னால் இந்த அல் என்னவா போயிடும், தனிப்பட்ட ஒரு ஆளை குறிக்கிறதா மாறிக்கிறோம், தனிப்பட்ட ஒன்றை குறிப்பதாக மாறிக்கிறோம். அப்போ அந்த அல் என்பது இனத்துக்குரிய அல் வந்து என்ன நல்ல விலை இனத்துக்குரிய அல் என்று சொன்னால் அதுக்குள்ள பல பொருள்கள் அடங்கி இருக்கக்கூடிய சொல்லாக இருக்கணும். அந்த யானைன்னா ஒரு யானை நிறைய யானை அதில் அடங்கியிருக்கும்ல, பூனைன்னா அது பூனையில் உள்ள நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, அப்போ நிறைய உறுப்பினர்களை கொண்ட சொல்லாக இருக்கணும்.
நிறைய உறுப்பினர்களை கொண்ட சொல்லாக இருந்து அதில் அல் என்பதை நீங்கள் சேர்த்தால் அந்த மொத்த இனத்தையும் அது குறிக்கும். இதையே விளக்குறோம்னு கேட்டால் அந்த மௌசூல் அல் என்னங்கிற பிரித்து அறிகிறதுக்காக தான். மௌசூலுக்கு நம்ம ஒன்று வரல, மௌசூலுடைய அல் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இல்லைன்னு கழிச்சா தானே கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதுக்காக வேண்டி. அப்போ ஜின்ஸுடைய அல் என்று ஒன்று பேர். ஜின்ஸுடைய என்னது, ஜின்ஸுடைய அல்ங்கிறது அது எதில் வருதுன்னு நல்லா அல் கித்தாப்புங்கிறீங்க. அப்போ கித்தாப்புங்கிறது வந்து என்னது, புத்தகம்னு அர்த்தம். புத்தகத்தில் நிறைய உறுப்புகள் இருப்பாங்கள்ல, புத்தகத்தில் நிறைய குரான் இருக்கும், ஹதீஸ் இருக்கும், வேறு வேறு புத்தகங்கள்லாம் இருக்கும், எல்லாம் அதனுடைய உறுப்பினர் தானே. அந்த சொல்லுக்குள்ளே அடைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சொல்லாக இருந்து அதற்குள் பல உறுப்பினர்கள் இருப்பார்களேயானால் அந்த சொல்லில் அல் சேர்த்தால் அந்த இனம் நூல் என்ற வகை நூல் அறிவை வளர்க்கும்ங்கிறோம். நூல் அறிவை வளர்க்கும்னா எந்த நூல்? எல்லா நூலும் தான். அப்போ நூலுங்கிற இனம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பயன்படுத்துகிறோம். இதுதான் ஜின்ஸு, சரியா? அதே நேரத்தில் வந்து ஒரு கித்தாபை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நகு கித்தாபுன்னு ஹிதாயத்து நகுன்னு ஒரு புத்தகத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கிதாப் நல்ல கித்தாப், அது நகு நல்லா எளிமையாக புரியும்ட்டு ஒரு புத்தகத்தை பேசிக்கிட்டு என்ன செய்கிறோம், அல் கித்தாப்புங்கிறோம். அப்போ இனத்தை குறிக்காது. எந்த கித்தாப்பை பேசணுமோ அந்த கித்தாப்புன்னு அர்த்தம். அப்போ முன்கூறல், முன்னாடியே அதை பற்றி பேசப்படுதல் இருந்தால் இனம்ங்கிறது அடிபட்டு போயிடும், இனத்தை குறிக்கலண்டாயிரும். முன்னாடி பேசப்படாமல் இருந்து அந்த சொல்லில் உறுப்பினர்கள் நிறைய இருப்பார்களேயானால் அந்த சொல்லில் நீங்கள் அல் சேர்த்தால் அந்த அல்லுக்கு பேர் என்னது, அது வந்து ஜின்ஸுடையல்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் இஸ்திக்ராக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. இஸ்திக்ராக்குன்னு சொன்னால் அனைத்தும் அதில் அர்த்தம் செய்யணும். இனத்தை சொல்லாமல் ஒவ்வொரு உறுப்பினரையும் ஒவ்வொன்றையும் நான் குறிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வகையும் குறிக்கிறேன்னு சொல்கிறதா இருக்கணும். அது எப்படி எதில் வரும்னு கேட்டால், ஒரு கருத்தை சொல்லுவாங்கள்ல, ஒரு கருத்து, அந்த கருத்தை சொல்கிற சொற்களாக இருந்தால் கருத்துக்கு உறுப்பினர் இருக்காதுல்ல. இப்போ யானைக்கு உறுப்பினர் இருக்குது. இந்த புகழ்ங்கிறது என்னது, புகழுதல் ஒரு கருத்து தானே. அந்த புகழுதலுக்கு உறுப்பினராக உறுப்பினர் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி சொல்லாக இருந்து அதில் அல் போட்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து இஸ்திக்ராக்குன்னு சொல்லுவாங்க. இஸ்திக்ராக்குன்னு சொன்னால் அனைத்தும்ன்றதுக்கு அர்த்தம் செய்யணும். எப்படி அல்ஹம்து, எல்லா புகழும், எல்லாம்ங்கிற அர்த்தம் எதில் வருது, அந்த அல்னால் கிடைச்சிச்சு. இது வந்து அந்த புகழ்னு சொல்லக்கூடாது. ஏன், எதை பற்றியும் பேசலை, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அல்ஹம்துண்டு. முன்னாடி ஒரு வகை ஒரு புகழை பற்றி பேசிவிட்டு அல்ஹம்துன்னு சொன்னால் ஓ அந்த புகழா அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். எதை பற்றியும் பேசலை, ஆரம்பமே அல்ஹம்துங்கிறீங்க. ஆரம்பமே அல்ஹம்துன்னு அந்த புகழ்னு சொல்ல முடியுமா? முன்னாடி நம்ம பேசலையே, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த அல் வந்து அந்த அர்த்தம் செய்வோம்ல, இங்கிலீஷில் அந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்துவோம்ல, அது கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம், முன்னாடி நம்ம பேசலை. அப்போ அல் ஹம்துன்னு வந்துருச்சு. இந்த ஹம்துங்கிறது வந்து பல உறுப்பினர்களை கொண்ட சொல்லா, அது ஒரு சிந்தனை, அது ஒரு கருத்து. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஜின்ஸ் ஆக்க முடியாது, அது இஸ்திக்ராக்குன்றாங்க. எல்லாம் அர்த்தம் செஞ்சுருப்போம். அல்ஹம்துன்னா எல்லா புகழும் அல்லாவுக்கு, எல்லா புகழும் என்னென்ன இருக்குது அத்தனை புகழுமே அல்லாவுக்கு உரியது. இதை வந்து ரெண்டு ஏறக்குறை ஒன்று தான். உறுப்பினர்களை குறிச்சிச்சின்னு சொன்னால் அது ஜின்ஸும்பாங்க. உறுப்பினர்கள் இல்லாமல் ஒரு தத்துவமாக இருந்துச்சின்னு சொன்னால் அதை வந்து இஸ்திக்ராக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எல்லாம்னு தான் அர்த்தம், சரியா? அப்போ அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாவுக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு வகை. அப்போ இது வந்து அந்த ஜின்ஸுடைய சொல்லுன்னு ஒன்று இருக்கிறது, இஸ்திக்ராக்குன்னு ஒன்று இருக்கிறது. இது இல்லாமல் முன்னாடியே ஒன்றை கூறி இருந்தால் அது எந்த வகையை சேர்ந்திருந்தாலும் சரி, கூறிவிட்டு இந்த அல் போட்டோம்னு சொன்னால் கூறியதைத்தான் குறிக்கும். அது ஒரு இன்சானை பற்றி பேசிவிட்டு அல் இன்சான் என்றால் அந்த மனுஷன். ஒரு குறிப்பிட்ட நாயை பற்றி பேசிவிட்டு அல் கல்புன்னா அந்த நாய். எந்த நாயை பற்றி பேசாமல் அல் கல்புன்னா கல்பு இனம். நாயை பற்றி பேசவே இல்லை, அல் கல்புங்கிறீங்க. நாய் வந்து வெறி கொண்டு கடிக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ நாயின்னா ஒரு குறிப்பிட்ட நாயை சொல்கிறீங்க, எல்லா நாயும் தான் சொல்கிறீங்க. அப்போ அல் கல்புன்னா நாய் இனம். நாயின்னா நாயின்னு மட்டும் இருந்துச்சிங்க. நாய் குறைக்கும்ன்றீங்க. நாய் குறைக்கும்னு சொன்னால் எது, ஒரு குறிப்பிட்ட நாயா? எல்லா நாயும் தான். அப்போ ஒரு நாயை குறிப்பிட்டு சொல்வதாக தானே செய்யணும். ஒரு நாயை நீங்கள் வளர்க்கணும், அல்லது அதை பற்றி பேசியிருக்கணும், அல்லது ஒரு நாயை நீங்கள் களை விட்டு எரிஞ்சிருக்கணும். அந்த நாயை பற்றி பேசி வரும் பொழுது அந்த நாய் நேற்று அடித்தனே, நேற்று என்னை கடிச்சிச்சே, நேற்று அவனுக்கு கொடிச்சு கொதர்னுச்சே, அந்த நாயின்னு சொல்லும்போது அல் கல்பு. அப்போ அல்ங்கிறது வந்து
ஏற்கனவே அறிமுகமான ஒன்றை பற்றி பேசி வரும் பொழுது அல் போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே என்ன அர்த்தம் வந்துடுறேன், அது வந்து மாரிஃபாவுடைய அல் அதான் சொல்லுவாங்க. அதாவது அந்த இந்தங்கிறது இருக்குல்ல, அந்த கருத்தை தரக்கூடியதாக மாறிடும். அப்போ ஜின்ஸ் ஒன்று இருக்குது, இஸ்திக்ராக்குன்னு ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டுலையுமே ஏற்கனவே பேசப்பட்டிருந்தால் அது வந்து மாரிஃபா அந்த மாரிஃபா குறிப்பிட்ட ஆளை குறிக்கிற அல்லாக மாறிக்கிறோம். சரியா? அப்போ ஆச்சு. இப்போ ரஜுலுன்னா மனுஷன், ரஜுலுன்னா அந்த மனுஷன். அந்த மனுஷன் எப்போ சொல்லணும்? நம்ம இதுக்கு நகுவு நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, பொதுவாக சிந்திச்சாலும் உங்களுக்கு விளங்குமா. அந்த மனுஷன் எப்போ சொல்லுவோம்? எவனை பற்றியாவது பேசினா தானே சொல்லுவோம். யாரை பற்றியும் பேசாமல் மனிதன்டா இப்படி குறிப்பிட்ட ஆளை குறிக்கும். அப்போ அது அந்த மனுஷன் கிடையாது, எல்லா மனுஷனும் மனுஷனும் மனித இனத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு விளங்கிக்கிறோம். இது மூணாச்சா. அதுக்கப்புறம் வந்து மௌசூலுடைய ஆளுங்கிறது என்னன்னு கேட்டால், இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலில் வர்ற ஆள் மட்டும்தான் மௌசூல். ரஜுலுல் ஆள் போட்டால் அது மௌசூல் இல்லை. இன்சானில் ஆள் போட்டால் அது வந்து மௌசூல் கிடையாது. வழங்குதா? கிதாபுல் ஆள் போட்டிங்கன்னா அது மௌசூல் கிடையாது. இப்போ நசரவுலேருந்து நாசிருன் என்று சொல்கிறீங்க, இது இஸ்முல் ஃபாயில். அதில் அல் போடுறீங்க, அந்நாசிரு உதவி செய்தானே அவன். இந்த அல் அந்த அந்த அர்த்தம் முடியாந்துடும். அந்நாசிரு என்றால் உதவி செய்தானே அவன். அல்லது இஸ்முல் மஃபூல் அல் மன்சூரு உதவி செய்யப்பட்டானே அவன், உதவி செய்யப்பட்டவன் அர்த்தம் செஞ்சிடுறோம். அது வந்து மௌசூலில் சேர்க்குறாங்க. இந்த அல் என்பது என்னது? இஸ்முல் ஃபாயில்லையும் இஸ்முல் மஃபூல்லையும் வரக்கூடிய இந்த அல் வந்து என்னது? மௌசூலுடைய அல்லு. அல்லாரிபு ஹுவ ஜைதுன், அடித்தானே அவன். அங்கே ஹுவ லமீர் அங்கே வரணும், வராட்டாலும் இருக்குன்னு வச்சுக்கணும். ஒன்று சொல்லப்படும் அல்லது மறைக்கப்படும். மறைக்கப்பட்டாலும் அந்த இடத்துல அது இருக்குதுன்னு விளைக்கணும். அப்போ அந்நாசிரு ஜெய்துன், இந்த அந்நாசிரு என்பதற்கு பின்னாடி ஹுவ ஜெய்துன்னு ஒரு லமீரை சேர்க்கலாம். சேர்க்கலைன்னாலும் அங்கே அது இருக்குது. அல் வந்தால் என்ன செய்யணும்? மௌசூல்னா லமீர் இருந்தாகணும். அந்நாசிரு ஹுவ ஜெய்துன், உதவி செய்தானே அவன் ஜெய்து தான். அந்நாசிரத்து ஹிய ஃபாத்திமா, உதவி செய்தாலே அவள் ஃபாத்திமா. பொம்பளையை சொன்னால் ஹியன்னு போட்டுக்கிறங்க, ஆம்பளை சொன்னால் ஹூன்னு போட்டுக்கிறங்க. ரெண்டு பேரை பற்றி பேசுகிறீங்க. அந்நாசிரானி ஹுமா ஜெய்தானி, உதவி செஞ்ச அந்த இருவர், உதவி செய்தார்களே அந்த இருவர் வந்து ரெண்டு செய்து தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஒருமை இருமை பன்மையெல்லாம் சேர்த்துக்கிறலாம். அப்போ ஒருமைக்கு ஒருமையுடைய லமீர் போடணும், இருமைக்கு இருமையுடைய லமீர் போடணும், பன்மைக்கு பன்மையுடைய லமீர் போடணும், ஆண்பாளுக்கு ஆண்பாளுடைய லமீர் போடணும், பெண்பாளுக்கு பெண்பாள் லமீர் போடணும். போட்டு தான் சொல்லுவாங்க. போடாமலும் சில இடத்தில் சொல்வார்களே, ஆனால் அங்கே வந்து இருக்குன்ற அர்த்தம். அந்நாசிரு ஜெய்துன் இப்படின்னு சொல்வார்கள். அந்நாசிரு ஹுவ ஜெய்துன் என்றும் சொல்வார்கள். இதான் சொல்ல வேண்டிய மெத்தடு. அந்நாசிரு ஹுவ என்ன லமீர் வரணும்ல, மௌசூல்னு சொன்னாலேயே அவன் செய்தானே அவன் வருவதற்கு ஒரு அந்த அவன் வேண்டி இருக்கிறது. அதனால் அந்நாசிரு ஹுவ ஜெய்துன், உதவி செய்தானே அவன் ஜெய்து. அல் மன்சூர் ஹுவ ஜெய்துன், உதவி செய்யப்பட்டானே அவன் ஜெய்து. அல் மன்சூரத்து ஹிய ஆயிஷா, உதவி செய்யப்பட்டாலே அவள் ஆயிஷா அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்படி சொல்வதற்கு இந்த ஹுவ ஹியங்கிறது இருக்கணும். இப்படி தான் பயன்படுத்த வேண்டும். இருந்தாலும் அல் நாசிர்னு வந்திருக்குல்ல, இது மௌசூல்னு விளங்கிடுவாங்கல்ல. விளங்கிட்டதுனால அங்கே ஹுவா அவங்கள வச்சுக்கிடுவாங்க அப்படி நினைத்து கொண்டு சொல்லாமல் விடுவார்கள். நம்ம இஸ்மு ஃபாயிலில் வந்தோன்னு விளங்கிக்க வேண்டியதான். இது இஸ்முல் ஃபாயிலில் வந்திருக்கிறது, இது மௌசூல்னா லமீர் வேணும். அவன் சொன்னான்டா, சொன்னதை வச்சு பயன்படுத்திக்கிடுவோம், சொல்லாட்டி நம்மளா சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு வச்சுக்கிறோம் மனசில். அப்போ அந்நாசிரு ஜெய்துன் என்றால் அல்லதி நசர ஹுவ ஜெய்துன், உதவி செய்தானே. அல்லதியுடைய அர்த்தம் தான் அல்லதி நசர ஓ ஜெய்துன், உதவி செஞ்சானே அவன் ஜெய்து. அந்நாசிர் என்றால் அல்லதி நசர, அல் மன்சூர் என்றால் அல்லதி நுசிர. அப்போ இந்த அல் என்ன அர்த்தத்தில் வருது? அல்லதியுடைய அர்த்தத்தில் வருது. அல் என்ற வார்த்தை சொன்னாலும் அப்போ அல் வர்ற எல்லா இடத்தையும் மௌசூல்ன்றக்கூடாது. அல் கிதாபுங்கிறது மௌசூல் கிடையாது. அல் அசது அல் கல்பு அது மௌசூல் கிடையாது. அல் இன்சானு அர் ரஜுலு இது மௌசூல் கிடையாது. ஏன்? இதுக்கெல்லாம் இஸ்முல் ஃபாயில் கிடையாது. அந்த அசதுங்கிற ஒரு பிராணிக்கு பேர், அல் ஹிமார்னா ஒரு கழுதைக்கு பேர், மனுஷன்னா மனுஷனுக்கு பேர். இது எதுலேருந்து பிறந்து வந்துச்சு இது அப்படின்னு வராது. இப்போ இஸ்முல் ஃபாயில் இது அந்த 15 வசன் படித்தோம்ல, அந்த 15 வசனில் 3 சொல்லு எழுத்தாக இருந்தால் ஃபாயில்னு வரும்.
அஃபலன்னா முஃபீலுண்டு வரும். முஸ்லீம்ங்கிறோம். முஸ்லீம்ங்கிறது அது வந்து இஸ்முல் ஃபாயிலு. அல் முஸ்லிமு எவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான அவன். அல் முஸ்லிமு அப்படின்னு சொன்னால் என்னது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானே அவன். அல்லதி அஸ்லம இப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். முஃபைலுங்கிறது ஃபஅலன்னா முஃபைலுன் முஅல்லிமுன் அல் முஅல்லிமு இப்படின்னு வரும். இப்படி வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, இது மௌசூலுடைய அல்லும்பாங்க. இந்த மௌசூலுடைய அல் என்பது ஏற்கனவே ஒருத்தனை பற்றி பேசிட்டு வரும்போது சொன்னீங்கன்னு வைங்க, அப்போ அது மௌசூல் ஆகாது. இந்த மூணுக்குமே சரி. பேசிட்டு வந்துட்டீங்கன்னா அது வேறு ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றி பேசக்கூடிய ஒரு முஅல்லிம்னா ஆசிரியர், எல்லா ஆசிரியரையும் குறிக்கும். அல் முஅல்லிம் என்றால் ஆசிரியராக கற்றுத்தருவாரே அவர்னு அர்த்தம். இது ஜென்ரலாக சொல்லும்போது அந்த அர்த்தத்தில் ஆசிரியருங்கிற கற்பிப்பவருங்கிற அர்த்தத்தை வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார், 10 ஆசிரியர் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரை பற்றி புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆசிரியர் குறித்து ஒரு ஆள் சரியில்லை, ஒரு நல்லா இப்படி நல்லா சரியாக இருக்காருன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பேசிக்கிட்டு இருந்துட்டு அல் முஅல்லிம்ங்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த இஸ்முல் அல் மௌசூலில் கிடையாது இங்கே. அந்த முஅல்லிம் அல் முஅல்லிம்னா குறிப்பிட்ட ஆளை நீங்கள் சொல்லிவிட்டீங்க. இப்போ பேசிட்டீங்கன்னு சொன்னால் என்னவாயிரும், அது அதனுடைய எல்லா தன்மையும் இழந்துடும். மௌசூலாக இருந்தாலும் மௌசூலை இழந்துடும், ஜின்ஸாக இருந்தாலும் ஜின்ஸை இழந்துடும், இஸ்திகராக்காக இருந்தாலும் அதை இழந்துடும். என்ன அர்த்தம், அந்தங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். அந்த முஅல்லிமு, எந்த முஅல்லிமு அவனுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரிய தேவையில்லை. நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவன் தான் கணக்கு. எனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியுமா, அந்த முஅல்லிம். அல் முஅல்லிம் என்றால் நான் பேசிக்கிட்டு இருந்தவன் அந்த முஅல்லிம்னு அர்த்தம். அர் ரஜுல் என்றால் முன்னாடி பேசி இருந்தால் நான் பேசி அந்த ரஜுல் அர்த்தம். அல் அசது என்று சொன்னால் முன்னாடி ஒரு சிங்கத்தை பற்றி பேசிட்டு சிங்கத்தை போய் பார்த்துட்டு காட்டில் போயோ அல்லது ஜூவில் போயோ சிங்கத்தை பார்த்துட்டு அந்த சிங்கத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் தனியாக அல் அசதுன்னு சொன்னால் நம்ம நேற்று பார்த்தோமே மியூசியத்தில் ஜூவில் அந்த சிங்கம், இது இனத்தை குறிக்காது. அப்போ இனத்தை குறிக்கிற அல்லாஹ் இருந்தாலும் சரி, இஸ்திகராக்குடைய அல்லாஹ் இருந்தாலும் சரி, இஸ்முல் ஃபாயிலில் வரக்கூடிய அல்லாஹ் இருந்தாலும் சரி, இந்த மூணுமே இந்த அர்த்தத்தை விட்டு மாறும். எப்போ மாறும், முன்னரே நம்ம பேசி இருந்தால். நாசிர் என்றால் உதவி செய்தானே அவன், அந்த அர்த்தம். அல்லது நசருங்கிற அர்த்தம் வந்துடுது. அதில் என்ன செய்யணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பேசிக்கிட்டு நான் நாசிர்னா அவனை தான் குறிக்காது, உதவி செஞ்ச அத்தனை பேரையும் குறிக்காது. அப்போ குறிப்பிட்டதால் பேசிட்டோம்னு சொன்னால் மட்டும் என்னவாயிரும்னு கேட்டால், அது அந்த விரிந்த அர்த்தத்தை இழந்துடும். விரிவான அர்த்தம் இருக்குல்ல, எல்லாரையும் குறிக்கக்கூடிய உதவி செய்கிற அத்தனை பேரையும் குறிக்கும்ல, அந்த விரிவான ஒரு தன்மையை இழந்து போய்விடும். இதையும் மௌசூலில் சேர்க்குறாங்க. அல் என்பது மௌசூலு. அல் என்பது எல்லாம் மௌசூல் கிடையாது. அல் என்பது ஜின்ஸுக்குரிய அல் இருக்கிறது, அது மௌசூலில் வராது. இஸ்திகராக்குடைய அல் இருக்கிறது, அது மௌசூலில் வராது. அது அல்லாமல் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் அல் இருக்கிறது, அது மௌசூலில் வரும். இந்த மூணுமே முன்னரே பேசப்பட்டு விட்டது என்று சொன்னால் மௌசூலாக இருக்காது, ஜின்ஸாக இருக்காது, இஸ்திகராக்காக இருக்காது. பர்டிகுலராக ஒன்றை தான் அது குறிக்கும். பர்டிகுலராக எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி குறிக்கும். இதுதான் மௌசூலுடைய பாடம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், சொற்களில் 2 வகை இருக்கிறது. ஒன்று முஅரபு, ஒன்று மபுனி. முஅரபு என்று சொன்னால் கடைசியில் ஏராபில் மாற்றம் வரக்கூடியதுக்கு பேர் முஅரபும்பாங்க. அதைத்தான் அந்த ஆமில் பாடத்தில் பூரா படித்தோம். அது முடித்த பிறகு மாறவே செய்யாத சொற்கள் இருக்கிறது, அது மபுனி. மபுனி பல வகை இருக்கிறது. என்னென்ன வகை இருக்கிறது என்று, ஒரு வகை லமீர்கள் பூரா மபுனி தான், உள்ளபடி தான் இருக்குது. அதில் ஒரு சின்ன விதிவிலக்கு என்னென்னு கேட்டால், இந்த அல்லதியுடைய இருமை இருக்குல்ல, அது பாய்க்கிறோம். அல்லதிங்கிறீங்க, அல்லதானிங்கிறீங்க, தசனியாக வாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது மபுனியை இழந்துடும். அல்லதானின்னு ரஃபு செய்யும் பொழுது சொல்லணும். அப்புறம் அல்லதைனின்னு சொல்லி நசபு ஜர்ருக்கு செய்யணும். அல்லதானிக்கு அப்படி தான். அப்போ இருமையில் மாத்திரம் அது மோரபாக மாறும். மீதி உள்ள இடங்களில் என்ன செய்யாது, மாறாது. எல்லா மௌசூலுமே மபுனியாக இருக்கும். அது எல்லா மௌசூலும் மபுனியாக இருக்கும். அந்த மௌசூல்களில் ஐயுன் என்பது என்ன செய்யும், அது ஒன்று மபுனியாக இருக்கும், மீதி எல்லாம் மோரபாக இருக்கும். அப்படின்னு 2 வகை படிச்சிட்டோம். அடுத்த வகை என்னென்னு கேட்டால், மபுனியில் இன்னொரு வகை இஸ்முல் இஷாரா, அஸ்மாவுல் இஷாரா.
இஷாராவுடைய பெயர் சொற்கள். இஷாரான்னா சுட்டி காட்டுறது இருக்குல்ல, அந்த சுட்டி காட்டுவதற்குரிய சுட்டி காட்டுறதுன்னு அர்த்தம். இது, அது, இவன், அவன், இவர்கள், அவர்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறோம்ல, காட்டி பேசுகிறது. யார்கிட்ட காட்டுறது? முன்னாடி இருக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? அந்த பேசும் பொழுது இதுன்னு சொல்லும்போது அவனை காட்டாமல் இதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இஷாரானால அந்த இஷாரா அங்கே இருக்கணும். அப்போ அந்த அப்படி வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையை அவனுக்கு முன்னாடி சுட்டி காட்டி சொல்லி இருக்கிறான்னு விளங்கிக்கிறணும். ஹாதா அசதுண்டு வார்த்தையை பார்க்குறீங்க, இது சிங்கம், இது சிங்கம்னு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டு சும்மா தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் எப்படி விளங்கிக்கிறணும்? இதை யார்கிட்ட சொல்கிறானோ அவனுக்கு ஒரு சிங்கத்தை காட்டி ஹாதா அசதுண்டு சொல்லியிருக்கிறான். காட்டாமல் சொல்ல முடியாது. இஷாரானா என்ன நடத்தணும்? காட்டணும், இஷாரா செய்யணும். இஷாரானா சுட்டி காட்டுதல், சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இஷாராவுடைய சொற்கள்னு இருக்குது, அதுக்கு சட்டங்கள் இருக்கிறது. அவைகள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இஷாரா விஷயத்தை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.